கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன். அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அடியாலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இத்தனை மாத காலங்களும் எங்களை நடத்தினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். அப்பா, இனிமேலும் எங்களை நடத்துகிற போதுமானவராய் இருக்கிறீர். அடியாலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன். சீட்டு மடியிலே போடப்படும். ஆமேன். அப்பா, நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளும் ஓர் நாளாகுமா? ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளும் ஓர் நாளாகுமா? ஆமேன். அவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற நம்முடைய அஸ்திபார தூணாக இருப்பவர் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆமேன். அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நம் பட்சத்துல யார் எதிர்த்து நிற்கக்கூடும்? ஆமேன். மனிதர்கள் எத்தனை முறை வந்தாலும் அவருக்கு எதிராக யுத்தம் செய்கிற தெய்வத்தை நாம் பாக்கியமாக கொண்டிருக்கிறோம். ஆமேன். பாருங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன். மனிதனுடைய வழிகள் 1000 வழிகளா இருக்கலாம். அவனுடைய வழிகள் அவருடைய அவனோட வழிகளோ சித்தமோ எதுவுமே நடக்காதபடி ஆண்டவருடைய வழிகளை பார்க்கும் பொழுது நம்மளை காட்டிலும் மேன்மை உள்ளதாக, உயர்ந்ததாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமேன். அதாவது மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. ஆமேன். இந்த தாழ்மை தான் ஒருவனை மேன்மையாக வைக்க முடியும். ஆண்டவரே, நீதியினாலே சிங்காசனம் உறுதிப்படும். ஆமேன். ஒரு நீதியா இருக்கும் பொழுது, அதாவது அப்படி ஒரு நீதியை செய்யும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக பயந்து வாழும் பொழுது ஆண்டவருடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதாவது குதிரையோ யுத்தத்துக்கு தயாராக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். பாருங்க, அந்த கோலியாத்தை வெல்லுவதற்கு எத்தனை பேர் நின்றாங்க. ஆனால் ஜெயத்தை யார் மூலமாக கட்டளையிட்டார்? பாருங்க, ஒன்லி தாவீது மூலமா மாத்திரம் தான். அதுபோல கிதியோன் மூலமா தான் அந்த வெற்றியை கொடுத்தார். அதாவது ஜோசுவா மூலமா தான் அந்த வெற்றியை கொடுத்தார். ஆமேன். ஒரு சில சிம்சன் மூலமா தான் ஒரு சில காரியங்களை செய்தார். அதுபோல ஆண்டவர் தனக்கு உள்ள பிரியமுள்ள பிள்ளைகள் மூலமாக தன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆமேன். பாருங்க, நீதிமொழிகள் 16:9 நான் பார்க்கும், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமேன். மனுஷனுடைய யோசனைகள் நடக்காது. ஆண்டவருடைய யோசனை மாத்திரம்தான் நடக்கும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 37:23 பாருங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமேன். அவர் பிரியமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வழி ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதாவது இதுல 1 கொரிந்தியர் 3:6-7 பார்க்கும்போது, அதாவது நடுகிறவனாலும் அல்ல, விதைக்கிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான் கூடுமாமே. நம்ம சபையின் காரியமா இருக்கட்டும், குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியம், வேலை காரியங்கள், நம்முடைய சித்தம் அதில் நடப்பதில்லை. ஆண்டவர் சித்தம் மாத்திரம் நடக்குது என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் உணரும் பொழுது நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆமீன். அதாவது 1 நாளாகமம் 29 12 பார்க்கும்போது, எவரையும் மேன்மைப்படுத்தவும், அதாவது மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமேன். யாரை ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். ஆமேன். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 40:2 பார்க்கும்போது, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆமேன். ஒருத்தருடைய கால்களை உறுதிப்படுத்துகிறவர். ஒரு கண்மலை மேல ஏறி போகும் பொழுது ஏறுகிறது ஈஸியா இருக்கும்.
ஆனா இறங்கி வரும் பொழுது அதை நிற்கிறதுக்கு தான் அதாவது ஆண்டவர் உறுதிப்படுத்த வேண்டுமாமே. அவருடைய கால்களை நம்மளுடைய கால்களை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இறங்கி வரும் பொழுது தடுமாறுவோம். அதனால ஒரு உயரத்துக்கு போகிற காரியங்களா இருக்கட்டும், நம்மளை உறுதிப்படுத்துகிற தேவன், ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்றால் நம் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அந்த விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் அவர் மாத்திரம் தான். பந்தய பொருளிலே எல்லாரும் ஓடலாம், ஆனால் அது வெற்றி பெறுகிறவன் ஒருவன் தான். அப்ப அதுக்காக ஆண்டவர் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே ஆகும் என்பதை, அதுபடியே ஆகும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் அனைத்தும் எல்லாமே கூடும் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் மாத்திரம்தான் அதை முடித்துக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். பிரசங்கி 4:12 பார்க்கும் பொழுது முப்பரி நூல் அருந்து போகாது. ஆமென். இந்த முப்பரி நூல் ஒரு குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேலையா இருக்கட்டும், இந்த முப்பரி நூல் ஒரு நாளும் அருந்து போகாது. ஒரு ஒருமனப்பாடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல சத்துருக்கு வேலையே இல்லை. ஆமென். அவனை வெல்லக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருமனப்பாடோடு அந்த முப்பரி நூலாக நாம் இருக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். பிரசங்கி 12:1-13 பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல உன் வாலிப வயதிலே சிருஷ்டிகரை நினை என்று இருக்கிறது. ஏன்னா தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக, தீங்கு நாள் வந்த பிறகு அவரை நினைக்கிறது அல்ல, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாகவே உன் வாலிப வயதிலே சிருஷ்டிகரை உன்னை உண்டாக்கின தேவனை நினை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த மாயமான உலகத்திலே பிரசங்கியை எழுதும், அதாவது சாலமன் எழுதும் பொழுது அனைத்து ஐஸ்வர்யத்தையும் உலக பிரகாரங்களையும் அனுபவித்த சாலமன் எழுதுகிறதை பார்க்கிறோம். மாயை மாயை எல்லாம் மாயை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி நடக்கிறது, உலகத்தின் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி நடக்கிறது என்பதை அவன் எழுதி வைத்திருக்கான். ஆனால் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் காரியத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கலாம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. ஆமென். அந்த சமாதானத்தை கெடுப்பதற்கு ஒரு அதிகாரம் இல்லையா சத்துரு காரியங்களுக்காக. ஆமென். ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, எடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கும் உங்களுக்கும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப 13 பார்க்கும்போது, பிரசங்கில 12:13 பார்க்கும்போது, ஒரு காரியத்தின் கடைத்தொகை தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ளுவது மாத்திரமே மனுஷன் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆமென். ஒரு காரியத்தின் முடிவை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தின் கடைத்தொகையை, ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்க்கும்போது, ஒரு காரியத்தின் முடிவை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தை காட்டிலும் ஒருவனுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் முடிவு கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட நேம்களாக இருக்க வேண்டும். ஆமென். காரிய சித்தி அவருடைய கரத்திலிருந்து வருகிறதாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனுக்கு தாழ்ந்து இருந்து அவருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கும் பொழுது அவன் பாக்கியவன். ஆமென். அவனுடைய முடிவு எப்படி இருக்குமா, அவன் கட்டளையை நம்ம கை கொள்ளும் பொழுது, அவருடைய கட்டளையை கை கொள்ளும் பொழுது காரிய சித்தியை வாய்க்க செய்வார். ஆமென். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் வஸ்திரம் நம்ம மேல் இருக்கும். ஆனால் அந்த தாழ்மை என்ற அந்த ஒரு ரத்தம் நமக்குள்ளாய் ஓட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற, அவர் எப்படி இருந்தார், அவருடைய ஜீவனுள்ள ரத்தம், அவருடைய ரத்தம், அந்த தாழ்மை தரித்து கொண்ட ரத்தம், முடிவு பரியந்தம் சிலுவையிலே நமக்காக பரிந்து பேசின ரத்தம், இன்னும் பரிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற அந்த ரத்தம் நமக்குள்ளாக ஓட வேண்டும். எந்த நேரமும் அந்த தாழ்மையின் குணங்கள் நமக்கு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். காரிய சித்தியை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒரு பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமம் என்று சொல்கிறார். ஒரு பட்டணத்தை கை கொடுத்துடலாம், முடிவு, அதாவது அது பட்டணத்தையே கைக்குள்ள கொண்டு வந்துடலாம், ஆனா அதை நடத்த தெரியலன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒரு கோபக்காரனுடைய அதாவது இருதயம் எப்படி இருக்குமா, மணல் மூட்டையை போல இருக்குமா, மணலை சுமந்த எவ்வளவு பாரமா இருக்கும், அது போல கோபக்காரனுடைய மனம் அவருடைய இருதயம் அவ்வளவு பாரமா இருக்குமா. அப்ப எதுக்கு அவ்வளவு கோபம், எதுக்கு அத்தனை ஒரு வேகம், எதுக்கு அந்த பிடிவாதம்? நமக்குள்ள எப்பொழுதுமே இருதயமா இருக்கட்டும், சிந்தனையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு தாழ்மை இருக்கணும். அப்படி நம்ம
தாழ்மையா ஆண்டவருக்குள்ளாய் வாழும் பொழுது நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும்படி செய்வார். ஆமென். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. ஆமென். சங்கீதம், அதாவது நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 48:14 இந்த தேவன் எக்காலமும் சதா காலமும் நம்மளை மரண பரியந்தமும் நடத்துகிற தேவன். ஆமென். நம்மளை மரண பரியந்தம் நடத்துவார். நம்ம ஊழியத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சபையில ஆண்டவர் மரண பரியந்தமும் நம்மளை நடத்துவார். ஆமென். அப்ப எவ்வளவு இருக்கணும்னா, ஒரு காரியத்தை வாய்க்க செய்கிறோம், நம்மளுடைய மனிதன் முகத்தை பார்க்கணும், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் எல்லா காரியத்திலையும் எங்கு போனாலும் வந்தாலும் அவர் காரியம் மாத்திரம் வாய்க்க வேண்டும் என்றால் நாம அவருக்கு உகந்து தாழ்மையாக அந்த நம்ம தரித்து கொள்ளும் பொழுது, தாழ்மையை நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.